அதிக சம்பளம் என ஆசை வார்த்தைகள் கூறும் போலி முகவர்களை நம்பி வெளிநாட்டில் வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து, மியான்மர் உள்ளிட்ட நாடுகளில் கை நிறைய சம்பளம் என ஆசை வார்த்தைகளால் ஏமாற்றி முகவர்கள் மூலம் சுற்றுலா வீசாவில் இந்தியர்கள் வேலைக்கு அனுப்பப்படுகின்றனர். ஆனால் அங்கு வேலைக்கு சென்ற பலர் சைபர் கிரைம் கும்பலிடம் அடிமைகளாக சிக்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாடு வேலைவாய்ப்பு 50,000 60,000 ரூபாய் சம்பளம் தரோம், அப்புறம் உங்கள் அக்காமடேஷன் நாங்கள் ஃபுல்லாக ஃப்ரீயாக பார்த்துக்குறோம், தங்குற இடம் இலவசம், சாப்பாடு இலவசம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே அவங்கள வேலை பார்க்க வைக்கிறாங்க. 5000த்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் சைபர் கிரைம் கும்பலிடம் சிக்கி இருப்பதாக விசாரணையில் உறுதியாகியுள்ள நிலையில் வேலை செய்ய மறுப்பவர்களை எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து சைபர் கிரைம் கும்பல் கொடுமைப்படுத்தும் அதிர்ச்சி தகவல் அம்பலமாகியுள்ளது. எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கறது இது யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா, போயிட்டு வேலை செய்ய மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு, போயிட்டு ஒழுங்காக வேலை செய்யறதுனால இதை இந்த சித்திரவதையை அனுபவிக்கிறாங்க. அப்பா அம்மா இறந்தா கூட அவங்க ஊருக்கு விடுறதில்லை. சமூக வலைதளங்கள் மூலம் இந்தியர்களை டார்கெட் செய்யும் கும்பல் கடந்த ஓராண்டில் மட்டும் 10,188 கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரத்தை அறிந்து விசாரணை மேற்கொண்ட தமிழ்நாடு காவல்துறை 9 வழக்குகளை பதிவு செய்து 10 முகவர்களை கைது செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் இருந்து 1285 பேர் சென்றிருப்பதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் லாவோஸ் நாட்டில் இருந்து 121 தமிழர்களும், கம்போடியாவில் இருந்து 50க்கும் மேற்பட்டவர்கள் என மொத்தம் 186 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உங்களோட முயற்சியால் லாவோஸ்லேருந்து 121 தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை கடந்த 2 வருடங்களில் மீட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கம்போடியாவிலேருந்து போன ஏப்ரல்லேருந்து மட்டும் 50 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இந்திய தூதரகத்தோட உதவினால கம்போடியாவிலேருந்து. வெளிநாட்டில் சைபர் கிரைம் அடிமைகளாக சிக்கி இருப்பவர்கள் தமிழ்நாடு திரும்ப ஏதுவாக வெளிநாடு வாழ் தமிழர்கள் பிரிவின் காவல் கண்காணிப்பாளர் தொலைபேசி எண், அயலக தமிழர் நலத்துறை ஆணையரகத்தின் உதவி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்பவர்கள் சுற்றுலா வீசாவில் அழைத்துச் செல்லும் தரகர்களை நம்பி செல்ல வேண்டாம் என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.